ஏதுவா பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அந்த ஸ்திரீயை மெச்சி கொள்ளுகிறார். ஆனா சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் முறுமுறுக்கிறாங்க. இதுல என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும்னா, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இவங்களுடைய தியாகம் ரொம்ப பெருசு. இவங்க பண்ணினது மாதிரி அங்க இருக்கிற யாருமே பண்ணல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குறை சொல்றதுக்காக வந்துட்டாங்க. என்ன இதுல அர்த்தம்னா, சிலரை எதை கொடுத்தும் நம்ம திருப்தி அடைய பண்ணவே முடியாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எந்த தப்பை பண்றோம் அப்படின்னா, இன்னொருத்தரை திருப்திப்படுத்துறதற்காகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய பல மணி நேரங்கள், பலருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. அவரை திருப்திப்படுத்துறது, இவரை திருப்திப்படுத்துறது, மேனேஜரை திருப்திப்படுத்தலாம், ஓனரை திருப்திப்படுத்தலாம், பாஸ்டரை திருப்திப்படுத்தலாம், ஐயரை திருப்திப்படுத்தலாம். ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்தில் யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. மனுஷனுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அவங்க இன்னொருத்தர்கிட்ட பழகும் போது இன்னொரு விஷயமா சொல்றாங்க. அதனால தேவையானதை செய்யலாம், அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு சில காரியத்தை செய்யலாம். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இவங்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு அதற்காக உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதற்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுத்த வேண்டாம். சில மனிதர்களை எதை கொடுத்தும் ஒரு தேவனுடைய பிள்ளையால திருப்திப்படுத்தவே முடியாது. பாருங்க, சில சொந்தக்காரங்க இருப்பாங்க. அந்த சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுப்பாங்க. ஆனா அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. அவங்க ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நம்மளை தாழ்வா தான் நினைப்பாங்க. நீங்க இந்த மாதிரி மனிதர்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு ஓடி உங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட பாருங்க, ஏதோ ஒரு அவசியமில்லாத ஒரு காரியத்திற்காய், திருப்திப்படுத்த முடியாத ஒரு காரியத்திற்காய் ஓடி ஓடி போய் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவே வாழ்றது. ஆனா கடைசியில துக்கத்தோட திரும்பி வருவாங்க, காயப்படுத்தி அனுப்புவாங்க. இந்த சத்தத்தை கேட்குற நீங்க கூட ஒருவேளை, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, நான் திருப்திப்படுத்த நினைச்சேன், ஆனா அவங்கள திருப்திப்படுத்த முடியல, இன்னைக்கு என்ன காயப்படுத்திட்டாங்க, இன்னைக்கு நான் வேண்டாதவனா இருக்கிறேன், நான் திருப்திப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தேன், தோற்று போயிட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, இனி இந்த வேலை வேண்டாம். 4 பேர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, 4 பேர் அப்படி பேச தான் செய்வாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கள மாற்ற முடியாது. அதற்கு மாறாக என்னை நான் மாற்றிக்கொண்டேனானால் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதனால நான் நம்புறேன், நம்மிடத்துல திருப்தியாகிற ஒருத்தர் இருக்கிறார். ஏசப்பா என்ன செஞ்சாலும் நம்ம எந்த நிலைமையில செய்யறோன்னு பார்த்து திருப்தி அடைஞ்சு நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த மகளை எத்தனையோ பேர் திருப்தி அடையலைன்னா கூட ஆண்டவர் சொல்றாரு, நீதி செஞ்சிருக்காப்பா, என்னை அடக்கம் பண்ணும்படியா செஞ்சிருக்காருப்பா. அதனால கர்த்தரை மட்டும்தான் நம்ம திருப்திப்படுத்த முடியும். இனி ஒரு காலம் இன்னொருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காகவே உங்க வாழ்க்கை